Girius, இது நம்ம ஃபேமிலி. கச்சத்தீவை மீட்போம் என 10 ஆண்டுகளாக பேசாதவர்கள், மீனவர்களை காப்பாற்ற தவறியவர்கள் தற்போது தேர்தல் நேரத்தில் மட்டும் அது பற்றி பேசுவது மலிவான அரசியல் என திருச்சி தொகுதி மதிமுக வேட்பாளர் துரை வைகோ விமர்சனம் செய்துள்ளார். புதுக்கோட்டையில் அவர் அளித்த பேட்டியை பேட்டி அரசியல் பகுதியில் பார்க்கலாம். 10 வருஷமா பாஜக ஆட்சியில் இருக்கிறாங்க. 10 வருஷமா கச்சத்தீவை பத்தி மீட்டெடுப்போம் ஏதாவது ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறாங்களா? இந்த கடந்த 3 வருடமாக முன்னாடி வருஷத்துக்கு ஒரு 4 சம்பவம் நடக்கும். நம்ம தமிழக மீனவர்களை பிடிக்கிறது, அவங்க படகுகளை சேதப்படுத்துறது. ஆனா வாரத்துல 2 சம்பவம், மாசத்துக்கு 10 சம்பவம், கிட்டத்தட்ட இது வரைக்கும் 200 கப்பல் நம்முடைய மீனவர்களுடைய படகுகள் கைப்பற்றி இருக்காங்க. மாசத்துக்கு குறைஞ்ச 40-50 பேர் மீனவர்கள் இது பண்றாங்க. அந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரம் இந்த பகுதியில பொறுத்த வரைக்கும் தொழிற்சாலைகள் கிடையாது, விவசாயம் கிடையாது. மீன் பிடிக்க போனாதான் அந்த மீனவர் வீட்டுல அடுப்பு எரியும். இது விஷயமா அதுக்குள்ள நடவடிக்கை பாஜக அரசு ஏதாவது எடுத்தாங்களா? நம்முடைய கேட்கிற சகோதரர் அண்ணாமலை கேட்கிற இது விஷயமா நீ உங்களுடைய அமைச்சர்கிட்ட சொல்லி ஏதாவது பண்ணிருக்கிறீங்களா? ஒரு இதுவும் பண்ணாம கச்சத்தீவை மீட்டெடுப்போன்னு சொல்லிட்டு இப்ப தேர்தல் நேரத்தை சொல்றது ஒரு மலிவான ஒரு அரசியல் சொல்லுவேன் நான். இதோட கேவலமான ஒரு அரசியல் இருக்க முடியாது. அங்க மீனவ ஜனங்க ஒவ்வொரு நாள் செத்து படைச்சிட்டு இருக்காங்க. 10 வருஷம் இது செய்யாத இந்த பாஜக அரசு இந்த நேரத்தில் கச்சத்தீவை மீட்டெடுக்கிற ஒரு மலிவான ஒரு ரொம்ப கேவலமான அரசியல் செய்யறாங்க. வெளியூர் வேட்பாளரா உள்ளூர் வேட்பாளர் கிடையாதுங்க. நீங்க மக்கள் சேவை மனசு இருக்கணுங்க. அந்த மனசு என்கிட்ட இருக்குங்க, ஐயா கிட்ட இருக்குங்க. நீங்க என்னுடைய சொந்த தொகுதினா தென்காசி கலிங்கப்பட்டியம் கிராமம், தென்காசி ஒரு ரிசர்வ் கான்ஸ்டிட்யூன்சி. அங்க போய் நான் நிக்க முடியாது. எங்களுக்கு கொடுத்த நம்முடைய முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் நமக்கு எங்களுக்கு திருச்சி தொகுதி கொடுத்திருக்கிறார். நீங்க திருச்சியை பொறுத்த இருக்கிறேன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எல்லா இடங்களையும் சொல்றது சாதாரண ஜனங்க எளிதில் சந்திக்கக்கூடிய ஒரு எளிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நான் துரை வைகோ இருப்பேங்கிறத என்னுடைய முதல் வாக்குறுதி எல்லா இடத்துலையும் சொல்றேன். நான் மக்கள் சேவை செய்யணும்னா இடம் மதம் ஜாதி எதுவுமே கிடையாதுங்க. அது போல தெரிஞ்சுக்கோங்க. உள்ளூர்காரங்க நல்லா செஞ்சுட்டாங்க போல கேட்க சொல்லுங்க. உள்ளூர்கார வேட்பாளர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காரு இருக்க ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அன்புள்ள Girius, இது நம்ம ஃபேமிலி.